இந்த உலகத்துல எல்லாரும் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கிறாங்க. எல்லாரும் எவ்வளோ பிராண்ட்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஆனால் அது எல்லாம் திருப்தி தரக்கூடியதாக இருக்கிறதா? எவ்வளோ பெரிய ப்ராடக்ட்டா இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிராண்டா இருந்தாலும், அவங்க அத அப்டேட் பண்றாங்க. அவங்க அத மாற்றிக் கொண்டே இருக்கிறாங்க. அது எந்த வகையிலும் ஜனங்களை முழுமையாக திருப்திப்படுத்த முடியவில்லை. ஒரு ப்ராடக்ட்லேருந்து அடுத்த ப்ராடக்ட், ஒரு கார்லேருந்து இன்னொரு கார், ஒரு கிடைச்ச அ லைஃப்ல இருந்து இன்னும் மேல போகணும், இன்னும் அடுத்து மாறணும் அப்படின்னு ஒரு தேடல் தான் வந்துட்டு இருக்கிறதே தவிர, இது ஒன்று மட்டும் எனக்கு ரொம்ப நிலையானது. இது ஒன்று மட்டும் ரொம்ப சந்தோஷமானது அப்படின்னு சொல்லுகிறதற்கு ஒன்றுமே கிடையாதுங்க. ஹalleluya. ஆனா 8 பில்லியன் மக்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் திருப்தி தரக்கூடிய ஒரே ஒரு பொருள், ஒரே ஒரு நபர் உண்டு என்று சொன்னால், அது இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர் கொடுக்கக்கூடிய ரட்சிப்பு தான் அந்த பொருள். ஹalleluya. இப்போ ஒரு எடுத்துக்காட்டா வைத்துக் கொள்ளலாம். இப்ப நான் வந்து இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் இலவசமாக கார் கொடுக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளலாம். கார் இந்த உலகத்துல எல்லாருக்கும் தேவையானது தான். எல்லாரும் மிகவும் விரும்பக்கூடிய ஒன்றுதான். ஆனால் அந்த காரை எல்லாரிடத்திலும் கொடுத்தாலுமே, அது அவர்களுக்கு இன்னும் ஆசை வரும். அடுத்த கார் வாங்கணும்னு. இல்ல அவர்கள் அ இன்னும் அவர்கள் அ அதிருப்தியிலே தான் இருப்பார்கள். இன்னும் ஒருவர் பொறாமை கொள்வார்கள். ஒரு கார் இருந்தா என்ன செய்ய முடியும் முதல்ல? ஒண்ணு அவர்கள் வழிபடக்கூடிய தெய்வத்தை அந்த சர்ச்சுக்கு போவாங்க. ஒண்ணு இயேசு கிறிஸ்து வழிபடுறவங்கள தான் சர்ச்சுக்கு போவாங்க. இல்ல பிசாசு வழிபடுறவர்கள் பிசாசை தேடி போவார்கள், நன்றி சொல்லுவார்கள். ஆனால் அது தேவனிடத்துல அவர்களை கொண்டு வராது. எவ்வளவு பெரிய உலக ஆசீர்வாதம் கொடுத்தாலும், அது அவர்களை தேவனிடத்துல கொண்டு வராது. இல்ல அவங்க டூர் போலாம், என்ன வேணா பண்ணலாம். பாருங்க அது தேவனிடத்துல கொண்டே வராது. இந்த உலக ஆசீர்வாதம் யாருக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அது தேவனிடத்திலே கொண்டு வராது. அது அவர்கள் அவங்க வழியிலே தான் போக வைக்கும். அதனால தான் தான தர்மங்கள், ஜெபங்கள் முக்கியம்தான். ஆனால் அதை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவுடைய வசனம், இயேசு கிறிஸ்துவுடைய பிரசங்கம் மிகவும் விலையேற பெற்றதாக இருக்கிறது. ஹalleluya. இந்த உலகத்துல தேவதூதர்களால பிரசங்கிக்க முடியாது. இல்லீகல். ஆனால் நாம் தான் பிரசங்கிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கை வாழ்ந்து முடித்து விட்டார். அதனால் அவர் இங்க உலகத்துல வந்து பிரசங்கிக்க முடியாது. அவர் அநேகருடைய கனவுகள்ல வந்து காண்பிக்கிறார். தன்னை தன்னை நிறைய பேருக்கு வெளிப்படுத்துகிறார். உண்மைதான். ஆனால் ரட்சிப்பின் வசனம் நம் வழியாக போக வேண்டும் என்று விரும்புகிறார். ஹalleluya. நீங்க பைபிள எடுத்து பாருங்கங்க. எத்தன பேருக்கு தரிசனம் வழியாக காண்பித்து பவுல் இடத்துல வழி நடத்துவார். தரிசனம் வழியாக காண்பித்து பேதுருவின் இடத்திலே அந்த கொர்நேலியு என்கிற மனுஷனை வழி நடத்தினதை பார்க்கிறோம். ஹalleluya. எவ்வளவு தான தர்மங்கள் கொடுத்திருந்தாலும், எவ்வளவு ஜெபங்கள் பண்ணியிருந்தாலும் அவன் ரட்சிக்கப்படவில்லை. அவன் பிறக்கும் பொழுதே ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷனாக பிறக்கிறான். நல்ல தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷனாக பிறக்கிறான். ஆனால் ரட்சிப்பு இல்லைங்க. ஹalleluya. கடைசில பாருங்க, தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டான். தேவ வசனத்தை இயேசு கிறிஸ்துவ பற்றி பிரசங்கிக்கிற ஒரு பிரசங்கத்தை கேட்டான். இந்த இயேசு கிறிஸ்து நமக்காக தான் வந்தார். இந்த இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை சுமப்பதற்காக தான் இந்த சிலுவையில தொங்கினார். ஏதோ உலகத்தாரு மனுஷர்கள் இந்த சிலுவையில அவரை அறைந்தது போல இருந்தாலும், நம் பாவங்களை சுமந்தார், சிலுவையில தொங்கினார், அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். அவர் அப்படி கொடுத்ததுனால, அந்த இரத்தத்தினாலே நம்மை சம்பாதித்துக் கொண்டார். நம் பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரித்தார் என்று ஒவ்வொருத்தருக்கும் யார் யாரு அதை கேட்டு அந்த வசனத்தை கேட்டு அப்பொழுது அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு ரட்சிப்பு வருகிறது. ஹalleluya. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை முதலாவது உயிரோடு எழுப்பின தேவன் நம் வாழ்க்கையிலும் நம் டர்ன் வரும்பொழுது நம்மையும் உயிரோடு எழுப்பி பரலோகத்துக்கு கொண்டு போவார். ஹalleluya. இவ்வளவுதான் ரட்சிப்பு, இவ்வளவுதான் சுவிசேஷம். ஹalleluya. இது அந்த கொர்நேலியு கேட்ட உடனே அவன் என்ன பண்ணினான் என்னால் இந்த பேதுரு வருவான் என்று தரிசனத்திலே கண்டு ஆட்களை அனுப்பி பேதுருவை கூட்டிக் கொண்டு வர சொல்லிவிட்டு வீட்ல இந்த ஊர்ல உள்ள எல்லா ஜனங்களையும் முக்கியமான ஆட்கள் எல்லாரும் கூட்டி வீட்ல உட்கார வைத்து வெயிட் பண்ணி கொண்டிருந்தான் இந்த கொர்நேலியு. ஹalleluya. ஆண்டவர் அதை கனம் பண்ணினார். அந்த பேதுரு வந்து வசனத்தை சொன்ன பொழுது பேதுரு கூட பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் அப்படின்னு ஜெபம் பண்ணவில்லை. அவன் வசனத்தை பிரசங்கிக்கும் பொழுதே அந்த இடம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டது. ஹalleluya. எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். அதுக்கப்புறம் தான் பேதுரு சொல்லுகிறான், இவர்களும் நம்மை போல ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். இவங்களுக்கு தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும்படி பேதுரு சொல்லுகிறான். ஹalleluya. அப்ப பாருங்கங்க, பேதுரு கூட நினைச்சு பார்க்கல இந்த இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் இந்த வகையில ரட்சிப்பை கொடுத்திருப்பார் என்று. ஏன்னா அந்த வீட்டுக்கு வந்தவன கேட்கிறான், எதற்காக என்னை அழைப்பித்தீங்க அப்படின்னு கேட்கிறான். அப்பதான் அவன் சொல்லுகிறான், ஒரு தேவதூதன் வந்து என்கிட்ட சொன்னா, இந்த இடத்துல பேதுருங்கிற ஒரு மனுஷன் இருக்கிறார், அவர் வந்து உங்களுக்கு பிரசங்கிப்பார் என்று சொல்லும் பொழுது
அதுக்கப்புறம் தான் பேதுரு புரியுது இயேசுவை பத்தி பிரசங்கிக்க வேண்டும் என்று. ஹalleluya. அப்ப இயேசுவை பத்தி ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு விலையேற பெற்றதா இருக்கிறது பாருங்க. ஹalleluya. நிறைய பணம் இருக்கிற ஒரு மனுஷன் தான், தான தர்மங்கள் பண்ண மனுஷன் தான், நிறைய ஜெபங்கள் பண்ண மனுஷன் தான். பத்தாது, இயேசு கிறிஸ்து பற்றி தெரிந்து கொள்ளவில்லை, இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைக்கவில்லை. ஹalleluya. அந்த முழுமையான தெரிந்து கொள்ளுதல், நமக்காக தான் வந்தார், நம் பாவங்களை சுமந்தார் என்று பேதுரு கடைசி வசனத்தை பாருங்க. அவர் நமக்காக பாவத்தை சுமந்ததுனால நாம் நீதிமான் ஆகிறோம். அந்த ஒரு வார்த்தை அது இருக்கும். நம் பாவங்களை சுத்திகரிக்கிறார், அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது அப்படின்னு அந்த வார்த்தை சொல்லி முடிக்கும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஹalleluya. அப்ப இந்த மொத்த உலகத்தையும் 8 பில்லியன் மக்களையும் திருப்தி படுத்தக்கூடிய ஒரே ஆசீர்வாதம் எது தெரியுமாங்க? ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான். அவருடைய ரத்தம் தான் எல்லாருடைய பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும். ஹalleluya. அந்த திருப்தி வந்து விட்டாலே மற்ற எல்லாமே திருப்தியா இருக்கும். கொஞ்சம் சாப்பாடு கிடைச்சாலும் திருப்தியா இருக்கும். ஒரு சின்ன கார் இருந்தாலும் திருப்தியா இருப்பீங்க. ஒரு சின்ன வீடு இருந்தாலும் திருப்தியா இருப்பீங்க. இல்ல சின்ன வாழ்க்கை இருந்தாலும் திருப்தியா இருப்பீங்க. ஹalleluya. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து நம்ம இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். ஹalleluya. இன்றைக்கு அவர் உங்கள் வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் எல்லாமுமா இருந்து உங்களை திருப்திப்படுத்துகிறார். ஹalleluya. இன்றைக்கு அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்களா? அவரை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்களா? எது இருக்குதோ இல்லையோ, நீங்க திருப்தியா வாழ்வீங்க, நீங்க சந்தோஷமா வாழ்வீங்க. ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். ஹalleluya. இந்த உலக பொருட்கள் எல்லாருக்கும் கிடைத்தா அது திருப்தி ஆகாது. அதனால தான் ஆண்டவர் எல்லாருக்கும் பணத்தை கொடுக்கல, காரை கொடுக்கல, வீடை கொடுக்கல எல்லாருக்கும் இந்த உலகத்துல. ஆனா எல்லாருக்கும் ரட்சிப்பு போகும்படி ஒரு செகண்ட்ல ரட்சிப்பு போயிரும் பாருங்களேன். எல்லாருக்கும் ஒரு கார் கொடுக்கணும்னா எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு வீடு கொடுக்கணும்னா, பணம் கொடுக்கணும்னா எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா ரட்சிப்பு ஒரு பிரசங்கத்தினாலே எல்லாருக்கும் 8 கோடி மக்களுக்கும் அதாவது 8 பில்லியன் 8 பில்லியன் என்றால் 800 கோடி மக்களுக்கும் ரட்சிப்பு ஒரே நேரத்தில் போக வைக்க முடியும் இயேசு கிறிஸ்துவால. ஏன் என்று சொன்னால் அவரை பற்றின பிரசங்கம் போகும் பொழுது அவர்கள் அவரை விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார்கள். ஹalleluya. சர்டிபிகேட்ல சைன் போட்டணும்னு அவசியம் இல்லை. அவர்கள் இந்த மாதிரி பொருளை வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஹalleluya. அவர்கள் இருதயம் திறக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தால் அந்த செகண்டே இந்த மொத்த உலகமும் ரட்சிக்கப்படும். ஹalleluya. அவ்வளவு வல்லமையுள்ள நாமம் இயேசு கிறிஸ்து நாமம். அவ்வளவு வல்லமையுள்ளது இயேசு கிறிஸ்துவை பற்றின பிரசங்கம். ஹalleluya. அவ்வளவு வரிசை பிரசங்கத்தை தான் அன்னைக்கு பேதுருவை அனுப்பி ஒரு நல்ல ஜெபம் பண்ணுகிற, ஒரு தான தர்மங்கள் பண்ணுகிற கொர்நேலியுவுக்கு பேச வைத்தார். ஹalleluya. அப்படிதாங்க அந்த மனுஷனுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் மூலமாக, என் மூலமாக ரட்சிப்பை கொடுப்பார். கர்த்தர் மகிமைப்படுவார். ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் இறங்குவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஹalleluya. அவருக்குள் எல்லா திருப்தியும் இருக்கிறது. எந்த பொருள், எந்த பணம், எந்த பட்டம், எதை பதவி கிடைச்சாலும் கிடைக்காத திருப்தி இயேசு கிறிஸ்துவில் கிடைக்கிறது. நாம் சந்தோஷமாக வாழ்வோம். நாம் இந்த வாழ்க்கை முடிந்தாலும் நாம் அங்க போய் அவர் கூட சந்தோஷமாக இருப்போம். ஹalleluya. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.